ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டேஸ் ஆஃப் சஹா. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லோரும் வீட்லேயும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எல்லாருமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி பலகாரங்களை வந்து வீட்டில் செஞ்சோ கடையில் வாங்கியோ வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பலகாரங்கள் செஞ்சேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பலகாரங்கள் செஞ்சு கொஞ்சமாக கடையிலையும் வாங்கி நான் சாமி கும்பிட்டேன். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கொழுக்கட்டையை உருட்டி எடுத்துக்கணும். இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். நான் மதியத்துக்கு மேலே ஒரு 4 o'clock தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6 மணிக்குள்ளே எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அது ஒரு ஆளாக வந்து நம்மளே உருட்டி நம்மளே செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஆசையாக பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது. ஸோ கடகடன்னு வந்து எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. ஸோ தம்பியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தான், அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பு தான். நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு வந்து பச்சரிசியில் வைக்கலான்னு சொல்லிட்டு பச்சரிசியை நல்லா ஒரு 4 விசிலுக்கு குக்கரில் வச்சு விட்டுட்டேன். அது வேகிற கேப்பில் வந்து க்ளீனிங்லாம் பண்ணிட்டேன். வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு சாமி கும்பிட்ற இடத்துல எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டையை வேக போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து உருட்டி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே போட்டு ஒரு 5 minutes கிட்ட நான் வந்து வேக வச்சுட்டேன். அது வெந்ததுக்கப்புறம் சக்கரை பாகு இருக்கு இல்லையா, நம்ம வந்து வெள்ளக்கட்டி பாகு, சீனி போடுறவங்களும் சீனி போடலாம். நான் வந்து வெல்லம் தான் போட்டிருந்தேன். ஸோ வெல்லம் பாகு வந்து தனியாக ஊற வச்சுட்டு அதை ஊற்றி கலக்கிற வேண்டியதான். அது செய்யில் வெந்திருக்க கேப்பில் வந்துட்டு இந்த பக்கம் அவல் பாயாசம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவல் பாயாசத்துக்கு வந்து கொஞ்சமாக முந்திரியை வந்து நெய்யில் வறுத்துட்டு அது கூடயே அவலும் ரவையும் வறுத்துட்டு அதை வந்து நான் பால் ஊற்றி நல்லா ஒரு பாயாசம் மாதிரி செஞ்சாச்சு. இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்து வச்சோம் அப்படின்னா கடகடன்னு செய்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour தான், டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு அடுப்பில் நான் டக்குன்னு பால் கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு, அந்த பக்கம் பாயாசம். ஸோ தயிர் சாதமும் வந்து விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு. இன்னும் டைம் இருந்தால் நிறையா டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் டைம் இல்லை, என்னாலையும் கொஞ்சம் தான் பண்ண முடியுது ஒரு ஆளாக. அதனால வந்து என்னால் லிமிட்டடாக இந்த 3 டிஷ் மட்டும் தான் செஞ்சேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் அவளில் வந்து கொஞ்சம் லட்டு மாதிரி பிடிச்சி வைக்கலாம், இல்லைனா ஒரு அப்பம் மாதிரி வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் தான். பால் கொழுக்கட்டையில் அந்த சக்கரை பாகு ஊற்றுறதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ எல்லாமே வெந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து பால் கொழுக்கட்டை 5 minutes ரெடி ஆகிடும். இதையே வந்து சில பேர் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து வேக வச்சு தனியாகவும் போடுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். எனக்குமே வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிது, அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிண்டி கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக திருகுன தேங்காய் வந்து தூவி விட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பாயாசமும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதுலேயும் கொஞ்சம் பாகு ஊற்றி அதையும் இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தயிர் சாதையும் வந்து தாளித்து விட்டாச்சு. ஸோ இது எல்லாமே முடிச்சு எல்லாத்தையுமே சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கிருஷ்ணரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் வந்து அவனே ரொம்ப ஆர்வமாக இருந்தான். எனக்கு எப்போ வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ் போட போகிறீங்க, எப்போ எனக்கு வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணான். ஸோ வந்து அவனுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு பொட்டு இல்லை, அதுக்கு போல் வந்து திருநிறையும் குங்குமத்தை தான் அந்த நாம மாதிரி வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அவல் பாயாசம், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, கொஞ்சமாக பால் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. மிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே கடையில் வாங்கியாச்சு. ஸோ கடையில் பார்த்திங்கன்னா முறுக்கு, சீடக்காய், பட்டர், அதுக்கப்புறம் பால்கோவா, ஸோ இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. முறுக்கு வந்து நெய் முறுக்கு தான் வாங்கியிருந்தோம். நெய் முறுக்கு வந்து வாயில் வச்சாலே அப்படியே கரையிற மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ கடையில் வாங்கின ஸ்நாக்ஸுமே சூப்பராக இருந்தது இந்த தடவை. ஸோ அந்த ஸ்நாக்ஸு வீட்டில் செஞ்சது இது எல்லாமே வந்து நல்லா அமைஞ்சுது. ஸோ சிம்பிளாக சூப்பராக செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வரணும். ஸோ கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வரதுக்கு பாதம் போடுறதுக்காக தம்பியை வந்துட்டு பச்சரிசி மாவை வந்து அரைச்சி காலை அச்சம் வைக்க சொல்லியிருந்தோம். பட் அங்கே வந்து வழுக்குச்சு அவனுக்கு. அதனால ஒரு 2-3 ஸ்டெப்பு மட்டும் அதில் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக நடந்து வர சொல்லியாச்சு. ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து ரொம்ப அவனுக்கு வந்து வழுக்குது டைல்ஸ் தரைக்கி. ஸோ கொஞ்சம் வந்து அவன் நடந்து வர சொல்லிவிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து நான் கையில் தான் வச்சேன். என்னாலேயும் வந்து ரொம்ப உட்காந்து வந்து
ஃபுல்லாக வந்து என்னால் பண்ண முடியல, கை வச்சு போட முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும் போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும் போட்டுட்டேன். ஸோ கரெக்டாக அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் வந்து ஸ்நாக்ஸில் கை வச்சதே வந்து வெண்ணெயில் தான் வச்சான். ஸோ அப்படியே எனக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து நிஜமாகவே வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா சொல்லு. இந்த மாதிரி கிருஷ்ணர் ஜெயந்திக்கு சாமி கும்பிடும்போது சப்போஸ் நம்மள்ட்ட கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெருமாளுக்கும் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கோமாதாவும் வந்து கீழே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டேன். நான் கிருஷ்ணர்னாலே நம்ம வந்து கோமாதா தான் நம்ம வணங்குவோம் இல்லையா? ஸோ அதனால் கோமாதாவுக்கும் வந்து நான் பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 4 மணிக்கு வந்து இந்த பலகாரம்லாம் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி இப்படி வந்து எல்லாம் செஞ்சு முடிக்கவே கரெக்டாக ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு 7 o'clock வந்து கீழே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வருஷம் பண்ணுறாங்க. ஸோ கடவுள் நாங்கள் என்ன பண்ணோன்னா சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கும் பிரசாதம் வந்து கொஞ்சோண்டு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம செஞ்சதில் வந்து பால் கொழுக்கட்டை, அந்த அவல் பாயசம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கணும். கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ் எல்லாமே சூப்பராக வந்து ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருந்தாங்க. நிறையா குட்டி கிருஷ்ணர், நிறையா ராதைங்களாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த தடவை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேங்கிறனால லாங் லீவ்னால பாதி பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி வந்தாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நல்லா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ். கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே மழை வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்படியே வந்து மேலே கம்யூனிட்டி ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ மேலே வந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாங்கையும் போட்டு கிருஷ்ணர் வந்து ரஜினி சாங்க்கு ஆடிட்டு இருந்தார். இந்த வருஷம் வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி முடிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை, தேங்க்யூ.